காலை உணவுனா நம்ம தினம் என்ன காலை உணவு சாப்பிட்டோம்னா எப்ப பார்த்தாலும் இட்லி, வடை, பொங்கல், பூரி, மசால் தோசை இப்படிதான் சாப்பிடணுமா? கொஞ்சம் கூடுதலாக நாம் அக்கறை எடுக்கணும். நம்ம காலை உணவுல அதிகம் சேர வேண்டியது புரதம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு நாளைக்கு நமக்கான புரோட்டீன் தேவை உங்களை யாராவது சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா per day requirement of protein என்னன்னு தெரியுமா? என்ன அப்படின்னா உங்க எடை எவ்வளவோ அவ்வளவு கிராம் புரோட்டீன் வேணும், அவ்வளவுதான். நான் 70 கிலோ, 70 கிராம் புரோட்டீன் எனக்கு வேணும். per day 70 கிராம்ஸ் புரோட்டீன் எனக்கு வேணும். நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 60 கிலோ இருக்கீங்களா, 70 கிலோ இருக்கீங்களா, அத்தனை கிராம் புரதம் வேணும். இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரம் நம்ம எவ்வளவு புரதம் எடுத்தோம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கீங்களேன். நிச்சயமா நீங்க அந்த per kg per கிராம் எடுத்திருக்க மாட்டோம், குறைவா தான் எடுப்போம். ஆனால் மேற்கத்திய நாடுகள்ல அவங்க 70 கிலோ இருந்தா 70 கிராம் எடுக்கிறாங்க. புலால் உணவில் நிறைய புரதம் இருக்கு. அதுக்காக வெஜிடேரியன்ல இல்லன்னு கிடையாது. அதை வெஜிடேரியனா இருக்கிறவங்க நிறைய வெஜிடபிள் சாப்பிடணும். நான் காலை உணவு அப்படின்னு சொன்னா புரதச்சத்து மிக அதிகமா இருக்கிற 2 முட்டை இல்ல ஒரு பன்னீர், இல்ல நான் முட்டை சாப்பிட மாட்டேன் சார், சரி சோயா எடுத்துக்கோ, நல்ல சுண்டல் எடுத்துக்கோங்க. காலை உணவு நிறைய புரதம் இருக்கணும். நம்ம பாடி ஏத்த மாதிரி ஒரு 50 கிலோ இருக்கணும்னா 50 கிராம் புரோட்டீனா அட்லீஸ்ட் ஒரு 25 கிராம் காலையில சாப்பிடணும். நீங்க நாளையில இருந்து உங்க தட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுல ரொம்ப பெரிய கால்குலேஷன்லாம் கம்ப்யூட்டர் வச்சுலாம் போடணும் அவசியமே இல்ல. அரிசினா 5-7%, உளுந்து பயிறுனா 20-22%, இன்னும் கொஞ்சம் சோயா மாதிரி இருக்குன்னா 30%. நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ வெயிட்ல அந்த வெயிட்ல 20% தான் புரதம் இருக்கும். 150 கிராம் சாப்பிட்டீங்கன்னா வரும் 20 கிராம் 25 கிராம் தான் புரதம் இருக்கும். இப்போ நம்ம யோசிக்கிறோம் அவ்வளவு புரதம் வேணும் என்றால் எதை தேடி சாப்பிடணும்? அப்ப கொஞ்சம் சோயா சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் பன்னீர் சாப்பிடலாம், ஒரு மீன் துண்டை சாப்பிட்டுக் கொள்ளலாம், 2 முட்டையை சாப்பிட்டுக் கொள்வோம் அப்படின்னு யோசிக்கிறோம். காலை உணவு வீட்டில் நீங்கள் சாப்பிடுவதா இருந்தா ஒரு கப் சுண்டல், கொஞ்சம் பழத்துண்டு, கொஞ்சம் சோயா, கொஞ்சம் முட்டை அப்படி இருக்கணும். அப்படி ஒரு நாள் ஒருத்தர் சொல்றேன், உடனே ஸ்டேஜ்ல சொல்றேன், சார் கொஞ்சம் சுண்டல், கொஞ்சம் சோயா, கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் பழச்சாறு, ஒரு ஆப்பிள் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த சூப்பு பழம் அப்படின்னா ஒண்ணு டெசர்ட் இல்லைன்னா பிஃபோர் ஃபுட். அதுதான் உணவு.